குறை சொல்பவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் என பிரதமர் மோடிக்கு பதிலடி கொடுத்த அரவிந்த் கெஜ்ரிவால். டெல்லி பிரச்சாரத்தில் மோடி ஆம் ஆத்மி மீது கடும் தாக்குதல். அத்தனை துறைகளிலும் ஊழல் செய்கிறார்கள் என ஆம் ஆத்மி மீது குற்றச்சாட்டு. இது குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 70 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவையில் பதவிக்காலம் பிப்ரவரி 23ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. அதற்கு முன்னதாக டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான தேர்தல் பிரச்சாரம் விரைவில் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிப்பை தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் இந்திய கூட்டணியில் இருக்கும் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரசுடன் இருந்து விலகி தனித்து போட்டியிட இருக்கிறது. அதனால் அங்கு காங்கிரஸ், ஆம் ஆத்மி மற்றும் பாஜக என மும்முனை போட்டி ஏற்பட உள்ளது. இந்த தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து கட்சியும் தீவிர முனைப்புடன் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. இதற்கிடையில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி ஜனவரி 3ஆம் தேதி அன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த தேர்தலில் வென்றாக வேண்டிய நெருக்கடியில் பாஜக இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி 3வது முறையாக ஆட்சியை தக்க வைக்கும் முனைப்பில் இருக்கிறது. டெல்லியில் ஜனவரி 3ஆம் தேதி அன்று அசோக் விஹாரில் உள்ள ஸ்வாபிமான் அடுக்குமாடி குடியிருப்பில் குடிசை பகுதி மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் ஜே தொகுப்புகளில் வசிப்பவர்களுக்காக புதிதாக கட்டப்பட்ட 1675 அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நவ்ரோஜி நகரில் உலக வர்த்தக மையம் மற்றும் சரோஜினி நகரில் பொது தொகுப்பு வகை 2 குடியிருப்புகள் ஆகிய 2 நகர்ப்புற மறுமேம்பாட்டு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். நவ்ரோஜி நகரில் உள்ள உலக வர்த்தக மையம் 600க்கும் மேற்பட்ட பாழடைந்த குடியிருப்புகளை அதிநவீன அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாற்றுவதன் மூலம் இது மேம்பட்ட வசதிகளுடன் சுமார் 34 லட்ச சதுர அடி பிரீமியம் வணிக இடத்தை வழங்குகிறது. இந்த திட்டம் பூஜ்ய கழிவு வெளியேற்றம், சூரிய சக்தி உற்பத்தி மற்றும் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் போன்றவற்றை உள்ளடக்கிய பசுமை கட்டிட நடைமுறைகளை கடைபிடித்து கட்டப்பட்டதாகும். சரோஜினி நகரில் உள்ள GPRA வகை 2 குடியிருப்புகள் 28 உயரடுக்கு கோபுரங்களை உள்ளடக்கியது. இது 2500 குடியிருப்பு வீடுகளை கொண்டுள்ளது. இது நவீன வசதிகளுடன் கிடைக்கும் இடத்தை திறமையாக பயன்படுத்தி இருக்கிறது. திட்டத்தின் வடிவமைப்பானது மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள், கழிவுநீர் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் உணர்வுள்ள வாழ்க்கையை ஊக்குவிக்கும் சூரிய சக்தியில் இயங்கும் கழிவு தொகுப்புகளை உள்ளடக்கியதாகவும் இருக்கிறது. டெல்லி துவாரகாவில் ரூபாய் 300 கோடிகளில் கட்டப்பட்டுள்ள CBSEயின் ஒருங்கிணைந்த அலுவலக வளாகத்தையும் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அதில் அலுவலகங்கள், ஆடிட்டோரியம், மேம்பட்ட தரவு மையம், விரிவான நீர் மேலாண்மை அமைப்பு ஆகியவை அடங்கும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த இக்கட்டடம் உயர் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் இந்திய பசுமை கட்டிட கவுன்சிலில் பவள மதிப்பீடு தரத்திற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது. டெல்லி பல்கலைக்கழகத்தில் ரூபாய் 600 கோடி மதிப்பிலான 3 புதிய திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கால் நாட்டினார். இதில் கிழக்கு டெல்லியில் உள்ள சூரஜ்மால் விஹாரில் கிழக்கு வளாகத்தில் ஒரு கல்வி வளாகமும், துவாரகாவில் உள்ள மேற்கு வளாகத்தில் ஒரு கல்வி வளாகமும் அடங்கும். நஜாஃபாரின் ரோஷன்புராவில் கல்விக்கான அதிநவீன வசதிகளை கொண்ட வீர சாவர்கரின் கல்லூரி கட்டுவதும் இத்திட்டத்தில் அடங்கும். இந்த நிகழ்ச்சியில் மோடி பேசியதாவது: எனக்காக நான் ஒரு வீடு கூட கட்டி கொண்டது இல்லை. கடந்த 10 ஆண்டுகளில் ஏழைக்காக அவர்களது கனவுகளை நிறைவேற்றும் வகையில் 4 கோடி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வளர்ந்த இந்தியாவில் சொந்த வீடுகளை வைத்திருக்க வேண்டும் என்ற உறுதியுடன் நாங்கள் பணியாற்றி வருகிறோம். நாட்டு மக்களுக்கு சொந்த வீடுகள் இருக்க வேண்டும் என்பது எனது கனவாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சில குழந்தைகளின் சந்தித்த பொழுது அவர்களின் கனவுகள் அடுக்குமாடி குடியிருப்பின் உயரத்தை விட உயர்ந்ததாக இருப்பதை என்னால் காண முடிந்தது. மேலும் இன்று வீடுகளை பெற்றவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் டெல்லியில் ஆளும் ஆம் ஆத்மி அரசு மதுபான ஊழல்
பள்ளி ஊழல், காற்று மாசு ஊழல் என அனைத்து துறைகளிலும் ஊழல் கரை புரண்டோடுகிறது. டெல்லியை பொறுத்தவரையில் ஆம் ஆத்மி அரசு பேரழிவு சக்தியாகும். டெல்லி மக்கள் இந்த பேரழிவு சக்தியான ஆம் ஆத்மியை வீட்டுக்கு விரட்டி அடிப்போம் என பிரகடனம் செய்துள்ளனர். நாட்டின் தலைநகரான டெல்லியில் ஆம் ஆத்மி அரசு தொடர்ந்து செயல்பட்டால் நிலைமை மோசமாகும், அத்துடன் சீரழிக்கப்பட்டுவிடும். டெல்லி மக்களுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. 2025ஆம் ஆண்டில் தலைநகர் டெல்லியில் புதிய நல்லாட்சி அமையும், மக்கள் நலன் சார்ந்த அரசியல் இனி தொடங்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி வைத்த விமர்சனத்திற்கு உடனடியாக ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பதிலளித்தார். அவர் கூறியதாவது, பேரழிவு டெல்லியில் இல்லை, அது பாஜகவுக்கு தான் இருக்கிறது. முதல் பேரழிவு பாஜகவிற்கு முதல்வர் பதவி இல்லை என்பதுதான். இரண்டாவது, பாஜகவிடம் எந்த கதையும் இல்லை. மூன்றாவது, டெல்லியில் தேர்தலுக்கான எந்த நிகழ்ச்சி நிரலிலும் பாஜகவிடம் இல்லை. டெல்லியில் பிரதமர் ஆற்றிய 43 நிமிட உரையில் 39 நிமிடம் டெல்லி அரசை மட்டும் தவறாக பேசியுள்ளார். ஒழுங்காக வேலை செய்வோர் குறை கூற மாட்டார்கள், குறை சொல்வோர் வேலை செய்ய மாட்டார்கள். ஏதாவது வேலை செய்திருந்தால் டெல்லி மக்களை பிரதமர் குறை சொல்லியிருக்க மாட்டார். கடந்த 10 ஆண்டுகளாக டெல்லிக்கு எந்தவித உதவிகளையும் பிரதமர் செய்யவில்லை. கடந்த 10 ஆண்டுகளில் எனது கட்சி டெல்லியில் மேற்கொண்ட வளர்ச்சி பணிகளை பட்டியலிட்டு சொல்ல தொடங்கினால் 3 மணி நேரம் கூட போதாது. கல்வி, சுகாதாரம், குடிநீர், சாலை என ஏராளமான வேலைகளை ஆம் ஆத்மி அரசு செய்துள்ளது. 2700 கோடி ரூபாய் மதிப்பில் வீடு கட்டி 8400 கோடி ரூபாய் மதிப்பிலான விமானத்தில் பறந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உடைகளை அணிந்த ஒருவர் கண்ணாடி மாளிகையை பற்றி குறிப்பிடுவது ஏற்புடையதாக இல்லை. 2020 2022க்குள் டெல்லியில் அனைவருக்கும் வீடு வழங்கப்படும் என பிரதமர் உறுதியளித்தார். ஆனால் இன்று 2025இல் 1700 வீடுகளை சாவிகளை ஒப்படைத்துள்ளார். கல்காஜியில் 3000 வீடுகளுக்கு சாவியை வழங்கியுள்ளார். 5 ஆண்டுகளில் 4700 வீடுகள். வாக்குறுதிகள் மற்றும் வளங்கள் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாடு இதுதான். டெல்லியில் 4 லட்சம் குடிசைகள் உள்ளன. 15 லட்சம் மக்களுக்கு வீடுகள் தேவை. அவர்களின் தேர்தல் அறிக்கை 200 ஆண்டுகளாக இருந்தது, 5 அல்ல என்றும் கூறியுள்ளார். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.